1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 19 எலியா கர்த்தருக்கு முன்பாக கெபிக்குள்ளே இருக்கிறார். 7வது வசனத்தில் கெபிக்குள்ளே நிற்கிறாரு. அல்ல 7வது வசனத்தில் இல்லை, 11வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார் எலியாவை பார்த்து, வந்து எனக்கு முன்பாக நில் என்றார். அப்படி தானே? ஆமாம். எலியா வரவே இல்லை பாருங்களேன், எலியா வரவே இல்லை. 13வது வசனம் வாசிங்க. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து. இப்ப எப்படி வராரு? சால்வையை மூடிக்கொண்டு. இப்போ கர்த்தர் கூப்பிட்டது 11வது வசனத்துல, எலியா வந்தது 13வது வசனத்துல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 11 வசனத்துக்கு 13 வசனத்துக்கு என்னங்க அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸா? ஆமா, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன தெரியுமா? 11வது வசனத்துல கூப்பிட்ட பிறகு 4 சம்பவங்கள் நடக்குது. 4 முக்கியமான சம்பவங்கள். ஒன்று, கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று. 2வது பூமி அதிர்ச்சி. 3வது அக்கினி. 4வது மெல்லிய சத்தம். 4 நடக்குது. ஏன் எலியா வெளியே வரல? எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது பைபிளில். மோசையை பார்த்து சொல்வார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தாவீதை பார்த்து சொல்வார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குல்ல, அதே மாதிரி எலியாவுக்கு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது தெரியுமா? வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அதான் அவனுக்கு பட்டம். ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த லார்ட். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 18, 15 வாசிங்க. அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அவனுடைய ஸ்பெஷாலிட்டியா என்னது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். இப்ப கர்த்தரே கூப்பிடுறாரு. 1 ராஜாக்கள் 19, 11 வந்து எனக்கு முன்பாக நில் என்றார். அப்படிதானே இருக்கு? அவன் வரல பாருங்க, அவன் வரவே இல்லை பாருங்க. ஏன் வரல தெரியுமா? அவன் வெயிட் பண்ணி பார்க்குறான். கர்த்தர் என்ன மூடில் இருக்கிறாரு, என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னு பார்க்குறான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வருது? கண்மலையை பிளக்கத்தக்கதான பெருங்காற்று அடிச்சு நொறுக்குது. அவன் பார்க்குறான், கர்த்தர் ஒருவேளை இந்த மைண்டில் நொறுக்கிற மைண்டில் இருக்கிறாரோ. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் அதிலே இல்லை. இப்போ இவனுக்கு தெரியுது கர்த்தர் நொறுக்கிற மைண்டில் இல்லை. இப்போ கொஞ்சம் கர்த்தர் நொறுக்கிற மைண்ட்லேருந்து மாறுறாரு. அடுத்து ஒன்று வருது. என்ன வருது? பூமி அதிர்ச்சி. அதிரும் தன்மையில் இருக்கு. கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்கிறாரு, டம்மு டும்முன்னு. இப்போ பார்க்கலாம், ஒருவேளை கர்த்தர் இந்த மைண்டில் இருக்கிறாரோ. இப்போ பார்த்தா வசனம் சொல்லுது, கர்த்தர் அதிலும் இருக்கவில்லை. 3வது, பட்சிக்கிற அக்கினி, கோபம், பட்சிக்கிற மூடில் இருக்கிறார் கர்த்தர். ஒருவேளை கர்த்தர் பட்சிக்கிற மூடில் இருக்கிறாரோ அப்படின்னு பார்க்குறான். வசனம் சொல்லுது, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. இப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, மைல்டா, எலியாவே வந்து எனக்கு முன்பாக நில். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் முகத்தை மூடிக்கொண்டு கெபிக்கு வெளியே வந்து நின்றான். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. ஒவ்வொரு இடத்தை வச்சு, ஒவ்வொரு நடக்கிறத வச்சு கர்த்தருடைய மனநிலையை கண்டுபிடிச்சான் பாருங்க. எப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், எப்ப நிற்க கூடாது. இதுதான் கர்த்தரை நீங்கள் அறிகிற அறிவு. இந்த மாதிரி அறிவு தான் பைபிள்ல இருக்குது. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவும்படி ஆதாமோடு கூட வந்தார். அப்ப கர்த்தர் குளிர்ச்சியான வேலையில வராருன்னா என்ன மைண்ட்ல இருக்கிறாரு? வாக்கிங் மைண்ட்ல இருக்கிறாரு. நல்ல கூலா இருக்காருன்னு அர்த்தம். ஆனா சோதம் அழிக்கும் போது எப்ப வந்தாரு? பகலில் உஷ்ணமான வேளையில். அப்ப என்ன அர்த்தம்? கோபத்துல இருக்கிறாரு. அப்ப ஈவினிங் கூலா இருக்குதுன்னா கர்த்தர் நல்ல சந்தோஷமான மைண்ட்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். உஷ்ணமான வேலையில வராருன்னா கோபமா இருக்காருன்னு அர்த்தம். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த அறிவு ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, ஒவ்வொருத்தருக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு இருக்குதா? நாம அந்த தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறோமா? எலிசா அழகா சொல்வார். ஒரு அம்மா அவரை நோக்கி ஓடி வரும், ஒரு பணக்கார அம்மா. தூரத்தில் வரும்போதே எலிசா கண்டுபிடிச்சிருவார், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த அம்மா ஓடுற ஓட்டத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவார், ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. 2 கேள்வி கேட்க சொல்வார். அந்த அம்மா சுகமா, பிள்ளை சுகமா, 2த்தையும் கேளும்பார். 2த்துக்கு அந்த அம்மா எல்லாம் சுகன்றோம். ஓடி வந்து காலை போட்டு அழுகும். அழும்போது கேயாசி தூக்க போவார். தூக்க போகும்போது எலிசா சொல்லுவார் ஒரு வார்த்தை, அவள் டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் துக்கம் பெரியுது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லுவார், இதை மட்டும் மறைச்சிட்டார். இது இவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அவள் வீட்டில் நடந்த ஒரு டெத்து நடந்திருக்குது, அவள் சோகமாக இருக்கிறா. ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட என்ன செய்வார்? என்கிட்ட சொல்லுவார். அவள் வரும்போதே சொல்லிடுவார் அவள் எதுக்கு வராருன்னு. 50 பேர் வரும்போதே எலியா சொல்லிடுவான், என்னை பிடிக்கவா வரீங்க, போங்கடா.
ஒருத்தரை பார்க்கும் போதே எலியா சொல்லிடுவார், இயேசுநாதர் பார்க்கும் போதே சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார்? நாத்தான் வேலை பார்க்கும் போது என்ன சொல்றாரு? அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன், கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. இதை பார்த்த உடனே பவுல் சொல்றாரு, அவனை உற்று பார்த்து, அந்த பரியேசுவை பார்த்து பவுல் சொல்றாரு, உற்று பார்த்து, கேட்டின் மகனே, எல்லா நீதிக்கும் பகைஞனே, பார்த்தவன சொல்றாரு உற்று பார்த்து. அப்போ நமக்கு ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த அறிவு தான் நமக்கு வரணும். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இன்னைக்கு சபை இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டே பண்ணல, நமக்கு அதை சொல்லியும் கொடுக்கல. நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கர்த்தர்ட்ட அதை கேளு, கர்த்தர்ட்ட இதை கேளு. இதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் சிம்பிள். கர்த்தரை எதை கேட்கணும் தெரியுமா? உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தில் நீங்கள் எப்படி என்னோட இடைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியணும். கர்த்தர் எப்படி மூவ் ஆகிறீங்க நான் பார்க்கணும். எனக்கு முன்னாடி நீங்கள் போகிறத நான் பார்க்கணும். எலிசா சொல்கிறான், நான் பார்க்குற மாதிரி நீ பார்த்தா நல்லா இருக்குமே. வேலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவங்க வந்து நிற்கிறாங்க. இவன் சொல்கிறான், அவரோடு இருக்கிறவை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம். இவன் கீழே பார்த்தான், அவன் மேலே பார்த்தான். நீங்கள் கீழே பார்க்குற கூட்டமா மேலே பார்க்குற கூட்டமாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு உங்களை கீழேயே பார்க்க வச்சுட்டாங்க. காரப்பாரு, வீடை பாரு, அதை பாரு, பிள்ளை குட்டியை பாரு, உனக்கு அதை பாரு, உனக்கு அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு. இதெல்லாம் விடு, இதெல்லாம் தானா வரும். ஒன்றுமே இல்லாத விஷயம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். எதை பார்க்கணும்? எனக்கு மேலே ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் நடக்குது தெரியுமா உங்களுக்கு? உங்களோட கூட 2 தூதர்கள் இருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். 1க்கும் மேற்பட்ட தூதர்கள் இருக்கிறாங்க. என்னைக்காவது அந்த தூதனையாவது பார்த்துருக்கோமா? என்னைக்காவது அந்த சவுண்டியாவது கேட்டிருக்கோமா? என்னைக்காவது தேவனுடைய சவுண்டியாவது கேட்டிருக்கோமா? நம்ம இன்றைக்கி என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம். இதில் ஒரு பெருமை வேறு. ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் இருக்கோம். ஆமாம், கிளிஸ்டோம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் எங்கே இருக்கார்? ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர ஸ்கூலில் நம்ம பையன் படிக்கிறான். ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட் தான். பையன் என்ன வருவான்? சென்னையில் எல்லாருக்கும் ஒரு இந்த ஆவிக்குரியவங்களுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது. எந்த சர்ச்? நியூ லைஃப் ஏஜி அப்படிம்பாங்க. அவனுக்கு அது சொல்லும் போதே அவன் முகத்தில் ஒரு பெருமை இருக்கும், கண்ணில். நியூ லைஃப் ஏஜி. நான் சபை குற்றமாக சொல்லலை, அதில் என்ன உனக்கு ஒரு பெருமை இருக்குது? நியூ லைஃப் ஏஜியில் போகிறதுனால உனக்கு என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? கோட்டா கொடுத்து உனக்கு சிங்காசனத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுக்க போகிறாரு. அதில் ஒரு பெருமை இருக்குது பார்த்தீங்களா நமக்கு. நாம் எந்த சபையில் இருக்கிறோன்றது பெருமை இல்லை, நாம் தேவனோடு எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். தேவனை அறிகிற அறிவு அது வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது நமக்கு வரணும்னு ஒவ்வொரு நாளும் ஜெபம். ஆண்டவரே, இதுதான் ஸ்டேஜஸ். முதலாவது என் மூலமா பேசுகிறீங்க, 2வது என்கிட்டையே பேசுகிறீங்க, 3வது எனக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னோடு கூட பேசி கொண்டு இருப்பீர்கள். இப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உலகத்தோடு பேசுகிற ஆசை உங்களுக்கு வரவே வராது. ஒரு ரூமை விட்டு வெளியே வர ஆசையே வராது. அந்த தேவன் இடைபடுறது வந்துருச்சுனாலே அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அங்கே போகணும், மாலுக்கு போகணும், இதை போகணும், எதுவுமே வராது. எப்படா நீங்கள்லாம் விட்டு என்னை விடுவீங்க, என் நேசர் எனக்காக காத்திருப்பாருங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அதான் எனக்கு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட நெருங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உலகம் உங்களை விட்டு தூரம் போகும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உலகத்தோடு கூட நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்களை விட்டு போவார். நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம்.